ஜெய் சீதாராம். இன்றைக்கி வடூரோட பதில் நடத்திடல கையில் வீட்டு வாகராஜ் அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் நம்ம ராமாயணம் படிக்க வந்திருக்கிறோம். ஆஞ்சநேயருக்கு ரொட்டி பிஸ்கெட்லாம் வச்சுருக்கிறோம். ஆஞ்சநேயர் நம்ம கதையை கேட்பார், நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இங்கே ராமர் கதையை கேட்குறதுக்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஜெய் சீதாராம். இன்றைக்கி ஒரு சின்ன கதை என்ன பார்க்க போகிறோம் ராமாயணத்தில். சாபம். ராம் எப்போதுமே உலகத்தில் ரொம்ப கொடியமான ஒரு செயலுக்கு எப்படின்னா அது பெண் சாபம்பாங்க. இந்த லோக மாதாவே எல்லாமே பெண்கள் தானே. பெண்களுக்கு செய்கிற அநீதினால நமக்கு அதிலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பெண்களுக்கு என்னென்னலாம் நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையெல்லாம் செஞ்சுட்டு ஒதுங்கிடணும். மேக்ஸிமம் அதுலெல்லாம் போய் அந்த சாபத்தையெல்லாம் விழுந்துடக்கூடாது. இது நமக்கு தெரியாமல் அந்த இளமை வேகத்தில் நம்ம உடம்புல இருக்கிற காமம் குரோதம் இதனால் போய் நிறைய அந்த பெண்களுக்கெல்லாம் நிறைய அநீதியை இழைச்சிருவோம். அதனால் வர்ற கெடுதல்கள் நம்ம சந்ததியினர் அணிவிக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் அணிவிக்க முடியாமல் செத்து போயிடும். இப்போ இங்கே பண்ணுற சிறு சிறு தவறுனால, இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துங்க, எங்கள் அப்பா என்னென்ன தவறு செஞ்சுருக்காரு எனக்கு தெரியாது, ஓரளவு சொல்லியிருக்கிறாரு. அது சொன்னதுனால என்னால் ஓரளவு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இதை தான் நடக்குது, இவர் இந்த தவறெல்லாம் செஞ்சதுனால இந்தந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு மேக்ஸ் போட்டு தானே அதுக்கு இது பண்ணுறோம். ஈவு மீதி கழிக்கிறது அது மாதிரி தான் நம்ம ஃபார்முலா. அந்த மாதிரி இப்போ அவர் செய்ததுக்கான அவருக்கு முன்னாடி அதை யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்காங்க, அவர்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் செஞ்சு இப்போ அடுத்து என்கிட்ட விட்டு வருது. நான் இப்போ என்ன செய்யணும்னா அதுதான் எனக்கு பின்னாடி வர சந்ததியினருக்கு போகுதா போகலையாங்கிற அது பெருமாள் தான் தெரியும். ஆனால் நான் நல்லதை நோக்கி பயணம் பண்ணேன்னா அது தடுக்கப்படும். அந்த தண்டனை என்னோட முடியப்படும். அந்த தண்டனை நான் மட்டும்தான் அனுப்பிப்பேன். அதுக்கப்புறம் அது போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு பகுதி இருக்குது. கல்யாணம் பண்ணுற அந்த ஒய்ஃப் அவங்க சந்ததியிலே இருந்திருக்குல்ல, அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாச்சும் கிறுக்கு கிடைக்கும். இப்படி தான் நல்லா கேட்டுங்க. இந்த ராமாயணத்தில் சீதா பிராட்டி ராமனும் ஒரு தவறு செய்கிறான். என்ன தவறு செய்கிறான்? ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்கிடுறான். எங்கே வாங்குறான்? இதெல்லாம் நமக்கு இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நம்ம அந்த கதையை பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நினச்சிக்கிறதுக்காக இந்த கதையெல்லாம் நடக்க விடலை. இந்த பூலோகத்தில் அடுத்தடுத்து நம்ம வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை சீர்படுத்திக்கிறதுக்காக அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ராவனும் கெட்டவனும் நல்லவனும் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவனும் நல்லவன் தான். பெருமாளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த துவாரபாலகர் தான் ராவணர்கள். அவங்களுக்குள்ளேயும் ஆசை வருது, நம்மளும் நல்லா இது மாதிரி பெருமாளை சேவிக்கணும், எல்லாரோட சந்தோஷமாக இருக்கணும், நல்லா பண்ணணும் அப்படியெல்லாம் ஆசை வரும்போது தான் மனுஷனுக்கு எப்போல்லாம் ஆசை தோன்றுதோ அப்போல்லாம் பிறவி எடுத்தே ஆகும். எப்போ ஆசை முற்றுதோ அப்போ பிறவி கிடையாது. இப்போ அவங்க பகவானுக்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு ஆசை வந்ததுனால தான் பிறவி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆசையினால் தூண்ட விட்டு பாவகாரியங்களை செஞ்சிடறோம். அவனும் அந்த ஆசையினால் தூண்ட விட்டு பாவகாரியங்களை செஞ்சிடறான். இப்போ என்ன பாவம் செய்கிறான்? ஒரு பொண்ணு மேலே மோகம் கொள்கிறான். கொண்டுட்டு போய் ஒன்று அடையிறதுக்குன்னா நான் பெருமாளை நோக்கி தவம் பண்ணிகிட்ருக்கேன், என்னை விட்டுருன்னு அந்த அம்மா கெஞ்சுது. அவன் முடியை பிடிக்கவோ சி நாயை, நான் பெருமாளுக்காக அந்த சுத்தபத்தமான அந்த உடம்பை ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன், என் முடியை பிடிக்கிறியா? எப்போ நீ உன் கை போட்டுச்சு அப்போவே இந்த உடம்புக்கு அழுக்கு பெருமாள்கிட்ட போய் சேர முடியாது, அங்கேயே தீ குடித்து செத்து போயிடுது. அவ்வளோ உக்கிரமான பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு இறந்து போய் அதுவே திரும்ப பிறந்து வருது. எப்படி வருது? அதான் நம்ம விதைக்கிறது நம்ம நல்லதை விதைச்சோம்னா பெருசாக அறுவடை பண்ணலாம், கெட்டதை விதைச்சோம்னா அதை விட மிக பெருசாக அறுவடை பண்ணி தான் ஆகும். முள்ளை விதைச்சா முள் குத்திட்டு தான் ஆகும், நெல்லை விதைச்சா அறுத்து சாப்பிட்லாம். இவர் விதைச்ச விதை எங்கே தோணுது? அங்கே ஜனகர் வீட்டில் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து விஸ்வரூபம் எடுக்குது. எங்கே எடுக்குது? நல்லா கேட்டுங்க. இந்த பெண்களுக்கு செய்த தவறுனால
அது பெண் ரூபமாகவே அதை சுற்றி 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 அவனை சுற்றி சுற்றி அவனை சூழ்ச்சி பண்ணி அதை கவுக்கிறது. இந்த கதையெல்லாம் நல்லா நீ அதான் ராமாயணத்தை ரொம்ப உன்னிப்பாக ஆழ்ந்து படிக்கும் போது தான் சில ரகசியங்கள் புரியும். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது? கைகை அம்மா கூனிக்கிட்டேருந்து ஆரம்பிக்குது. கூனி யார்? ஒரு பெண். அங்கே தூண்டுதல் ஆரம்பிக்குது. எங்கே? அவனை அழிக்கிறதுக்கு எங்கே? அதான் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே தொடர்பு இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மனிதருக்கும் தொடர்பு இல்லைன்னு. ஆனால் உண்மையிலே ஒரு ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எறும்புக்கும் எல்லாத்துக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கனெக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த கனெக்ஷன் இதுக்கு பரிமாற்றம், அது கனெக்ஷன் இது மாதிரி பரிமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கூனி மூலியமாக அங்கே ஆரம்பிக்குது. கூனி மூலியமாக அங்கே ஆரம்பித்து அங்கே தூண்டி விடுது கைகையை. அதுவும் பெண்ணா? அடுத்தது பாருங்கள், கைகையும் பெண்ணா? அந்த அம்மா தூண்டி விடுது. அந்த அம்மா பெண்ணா? அங்கேருந்து தூண்டி விட்டு அடுத்து சீதையை தூண்டி விடுது. நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி சீதையை தூண்டி விட்டு அடுத்து சீதை அங்கே போகுதா? அடுத்தது நேராக போய் அந்த அம்மா காட்டில் ராமபெருமான் கூட போகுது. அந்த அம்மா போகாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குல்ல. ஆனால் விதி எப்படி விளையாடுறது பாருங்க. பெண்ணுக்கு செய்த பாவத்துக்கு பெண்ணால் தண்டனை கிடைக்குன்னு அவன் விதி எங்கே இழுக்குது பாருங்க. எங்கெங்கெல்லாம் ஆளை முறுக்கி விட்டு எங்கெங்கே உள்ள ஆளெல்லாம் எங்கெங்கே ஜாயின் பண்ணி எங்கே இழுக்குது பாருங்க. அடுத்தது இந்த அம்மா பின்னாடியே பின்னாடியே போகுதா? இப்போ அடுத்தது எங்கே? அடுத்தது இன்னொரு பொண்ணை தூண்டி விடுது. யாரை தூண்டி விடுது? சூப்புநகை தூண்டி விடுது. அங்கேருந்து சும்மா இருக்க இல்லாமல் அங்கேருந்து ராமர் லட்சுமணர்கிட்ட வம்பிழுக்கிறாங்களா? அங்கே தூண்டி விடுதா? அந்த பொண்ணு தூண்டி விட்டோன்னா உடனே என்ன பண்ணுது? அங்கே ஐயா சண்டை நடக்குதா? அங்கேருந்து திரும்ப அந்த அம்மா அங்கே போய் அழுவ. அவன் அழுதோன்னா அங்கேருந்து சண்டைக்கு வரானா? அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பொண்ணை அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு போகிறானா? அது தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே வைக்கிறானா? அங்கேயும் இருக்கிற பொண்ணுகள்லாம் யார்? மருமகள்லேருந்து ஒய்ஃபு வரைக்கும் சீதைக்கு தான் சப்போர்ட்டு. பெண்களால் அதாவது இந்த பரமபதத்தில் ஒரு பாம்பு, சின்ன பாம்பு ஃபஸ்ட்டு ஒரு கொத்தும், அப்புறம் மேலே போவாங்க, அப்புறம் இன்னொரு பாம்பு கொத்தும், அப்புறம் புஷ்குன்னு வருவாங்க, அப்புறம் மேலே அடித்து பிடிச்சி போவாங்க, அப்புறம் இன்னொரு பெரிய பாம்பு கொத்தும், அப்புறம் புஷ்குன்னு வருவாங்க, அப்புறம் கடைசியில் பெரிய பாம்பை ஒன்று புஷ்குன்னு கொண்டு போட்டோம். அந்த மாதிரி அவன் செய்த தவறத்துக்கான அங்கங்கே லிங்கு வச்சு சீதா பிராட்டியை கொண்டு அங்கே வச்சு பெருசாக ஒரே போட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிவிட்டு, மொத்த இறங்கையும் காலி பண்ணிவிட்டு. இப்போ எப்படி? அவன் எப்போ செஞ்ச தவறு அது எங்கே போய் வளர்ந்து டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சக்தியை வளர்த்துக்கிட்டு அப்படியே நவுந்து ஒவ்வொருத்திட்ட போய் இப்படியே அது விதி இழுத்துட்டு ஒவ்வொரு ஆளை எங்கே வச்சு எங்கே கொண்டுட்டு போனால் யார் எப்படி வச்சு அழிக்கலான்னு அந்த விதி அழகாக பிளான் பண்ணி மேக்ஸு, சூப்பரான மேக்ஸு இதெல்லாம். உலகமே இது மேக்ஸு தான். இந்த மேக்ஸில் தான் இந்த உலகமே ஏறிட்டு இருக்குது. அழகாக உருண்டோடி கரெக்டாக அவன் சொல்லி முடிச்சு விட்டு. இதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ராவண காவியம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ராவண காவியம் இருக்குது. எனக்குள்ளேயும் ஒரு ராவண காவியம் இருக்குது. ராம மாதிரி நம்ம உள்ள செயல்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம், ராவணன் மாதிரி செயல் பண்ணிகிட்டு இருப்போம், சீதா பிராட்டி மாதிரி செயல் பண்ணி எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குது. நமக்கு நடக்கிற நிகழ்வில் அத்தனையும் இந்த கதை அடங்கிடும். அதுக்கான பலனை அது அழகாக கொண்டாந்து நம்ம அப்படியே நம்ம முன்னோர்கள் நிறைய நல்லதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம சில இடத்துக்கு போவோம், டக்குன்னு கொண்டுட்டு போவோம். யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க உதவி பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த இடத்துக்கு போவோம், அங்கே பணம் கிடைக்கும், அப்படியே அதை வச்சுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படியே பெருசாகவும் அப்படியே கார் வாங்குவோம், பங்களாவும், அப்படியே டக்குன்னு அப்படி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி எப்படா நடந்துச்சுன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. இது அவங்க முன்னோர்கள் அங்கங்கே நல்லது செஞ்சு இந்த வசதி இதெல்லாம் டக்குன்னு நடக்குது. இப்போ கெட்டது செஞ்சு வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து ஜெமினின்னு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதோ இருந்தாலும் இங்கேருந்து போவாங்க, எவனோ ஒருத்தன் வம்புழுப்பான், அங்கே அடிப்பான், கேஸாகவும் திரும்ப உள்ள தூக்கி கொண்டு போவாங்க, சொத்தெல்லாம் விற்பாங்க, அடிப்பாங்க, திரும்ப கேஸாகுவாங்க, திரும்ப அங்கேருந்து வெளில வருவான். இன்னொருத்தட்ட அவங்களுக்கு சும்மா ஜெமினின்னு போனாலும் அவன் உங்களுக்கு வருவான், அவனை போய் அடிக்கவான், திரும்ப கேஸாகும். இப்படி எல்லாம் உருவிட்டு வரும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் லைஃப்பில் நடக்கும். திடீர்னு பார்த்தா நோய் வரும். அது ஏதோ ஒரு விதி ஒரு விளையாண்டு அவனை சுத்தமாக முடிச்சு விடும், இல்லாட்டி சுத்தமாக இப்படி தூக்கி விடும். அப்போ என்ன? எல்லாமே செயலுக்கு தான் காணும். நாம் என்ன செயல், அந்த செயலை செஞ்சதுக்கான பலனை அனுபவிச்சே ஆகும். அது எந்த செயலாக இருந்தாலும் சரி. எங்கிட்ட ஒரு எறும்புக்கு ரொட்டி வச்சோன்னா அது ஒரு செயல், அதை மாற்ற முடியாது.
அங்கிட்டு ஒரு எறும்பை கொன்னன்னா அது ஒரு செயல், அதுவும் அதோட அதுக்கான பலனையும் நானும் தான் அனுப்பிச்சாகணும், இதுக்கான பலனையும் அனுப்பிச்சாகணும். இது எதுவுமே எனக்கு வேண்டாம், பெருமாளே உன்னுடைய பாதம் தான் சரி, எனக்கு நான் எந்த செயல் செஞ்சாலும் அது உன்னையே சேரும், இதெல்லாம் எனக்கு எந்த கர்மமும் வேண்டாம், உன்னுடைய பாத திருவடியிலேன்னு சொல்லி மனசை ஒருநிலைப்படுத்தி எதுலேயும் போய் அட்டாச், அதாவது எப்படி சொல்கிறது, படிஞ்சிடாமல். ஒரு இடத்துல போய் ஒரு தண்ணி போகுது, ஒரு இடத்துல போய் படிஞ்சிட்டுனா அப்புறம் அந்தாண்ட போகிறதில்ல, அதே ஃபோர்ஸில் போயிட்டே இருந்துச்சுன்னா கரெக்டாக எங்கே போய் சேர்ந்தாலும் சொல்லலாம். ஆக எங்கே ஒரு இடத்துல லாக் ஆகாமல் பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சி போகிறதே தான் நம்மளுக்கு ஒரு குறியாக இருக்கும், வேறு வழியே இருக்கக்கூடாது. பெருமாளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், பெருமாளோடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கணும். பெருமாள் நமக்கு கோடு காட்டி கொடுத்த நல் வழிகளோடி நடக்கும். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுன ஏட்ட கெடுத்தாங்கிற கதையாக சும்மா இது பிரபந்தம் படித்து விட்டும், கீதையை படித்து விட்டும், ராமாயணத்தை படித்து விட்டும், மகாபாரதத்தை படித்து விட்டோம், அப்படி சும்மா மொட்டை இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் தியரி. பட் தியரியை எப்போ ப்ராக்டிக்கல் ஆக்குறோமோ அப்போ தான் நம்ம பகவான்கிட்ட போக முடியும். தியரிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஒரு இடத்துல லைட்டு கொளுத்தி வைக்கிறோமா, அது தியரி. அந்த லைட்டை கொளுத்தி வச்சுட்டு எங்கன்னா என்னென்ன இருக்குது அதை தாண்டி போய் அதுபடி நடந்து செயல்படுறோம் பாருங்கள், அதுதான் ப்ராக்டிக்கல். அப்போ இதெல்லாம் செஞ்சால் தான் அதுக்கு ஒரு தேவை, வழி தோணும் நமக்கு தேவைன்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னா அப்போது தியரி தேவை. தியரிங்கிறது என்னென்னா தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது வேதம் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது. இந்த வேதத்து மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேதம் இல்லாட்டி நம்ம எதுவுமே தெரியாமல் மழுங்கனியாக போயிடுவோம். அதுக்காக தான் வேதத்தை கற்றுக்கிட்டு பகவானுடைய பாடலை பாடுறது, திவ்ய பிரபந்தம் பாடுறது, படிக்கிறது, அதோட பொருள் தெரிஞ்சுக்கிறது, திருக்குறள் படிக்கிறது, எல்லாம் அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும். நடந்து நம்மளுடைய இருக்கிற அந்த மதத்தை குறைக்கணும். மதம்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு மதம் கொண்டு இருப்போம், சினம் கொண்டு இருப்போம், காமம் கொண்டு இருப்போம், குரோதம், லோபம், மாச்சம் எல்லாம் இருக்கும். அது குறைக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. டெய்லி பதப்படுத்தணும். இது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பகவானை பற்றி பேசணும், நினைக்கணும். பகவானை பற்றி அந்த இதெல்லாம் பண்ணும்போது தான் ஒரு நிலைக்கு வரும். ஒவ்வொரு நாளும் என்ன தவறு செஞ்சுருக்கோம், அந்த தவறு மறாத நாள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழின்னு நினச்சி அதை களை எடுக்கணும். களை எடுக்காமலாம் ஒரு விஷயத்தில் இருக்குது. களை எடுத்த பயிர் தான் நல்ல மகசூல் கிடைக்கும். ஜெய் சீதாராம்.